தமிழ் நியூஸ் கேட்வேயின் இது உங்கள் டாக்குமெண்ட்ரி நேரம். ரக்ஷபந்தன் நாளில் சந்திர கிரகணம். உண்மை என்ன? ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரின் கையில் ராக்கி கட்டுவதற்காக காத்திருக்கிறார். அதே நேரத்தில் பல்லாயிரம் கோடி கிலோமீட்டர் தொலைவில் அல்ல, நம்முடைய பூமிக்கு மிக அருகில் இருக்கும் விண்வெளி அண்டை வீட்டுக்காரனான சந்திரனை நோக்கி பூமியின் நிழல் நகர்கிறது. 2026 ஆகஸ்ட் 28 ஒரே நாளில் ஒரு பக்கம் ரக்ஷபந்தன், மறுபக்கம் சந்திர கிரகணம். இதை கேட்டவுடன் பலருக்கும் ஒரே கேள்விதான், சந்திர கிரகணம் வருகிற நாளில் ராக்கி கட்டலாமா? தீட்டு காலம் இருக்குமா? கோவிலுக்கு போகலாமா? பூஜை செய்யலாமா? ராக்கி கட்டினால் ஏதாவது தோஷம் ஏற்படுமா? இந்த கேள்விகளுக்கு சமூக வலைதளங்களில் பலவிதமான பதில்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் எது வானவியல் உண்மை, எது பஞ்சாங்க கணக்கு, எது மத நம்பிக்கை, எது வெறும் தவறான தகவல்? இதை தெரிந்து கொள்ள 2026 ஆகஸ்ட் 28 அன்று வானில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வோம். ரக்ஷபந்தன் ஏன் முக்கியம்? ரக்ஷபந்தன் பெயரிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரக்ஷா பாதுகாப்பு, பந்தன் பந்தம், சகோதரன் மற்றும் சகோதரிக்கு இடையிலான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய பண்டிகையாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சகோதரி தன்னுடைய சகோதரனின் கையில் ராக்கி கட்டுகிறார். சகோதரன் அவளுக்கு பரிசு கொடுக்கிறார். அவளை பாதுகாப்பதாக உறுதியளிப்பது இந்த சடங்கின் பாரம்பரிய அர்த்தங்களில் ஒன்று. ஆனால் ராக்கி என்பது வெறும் ஒரு நூல் அல்ல, பல குடும்பங்களின் அது ஒரு உணர்வு. சிறுவயதில் ஒன்றாக வளர்ந்த சகோதரன் சகோதரிகளின் நினைவு, திருமணமாகி வேறு வீட்டுக்கு சென்ற சகோதரியை நினைவுபடுத்தும் நாள், தொலைவில் வாழும் சகோதரர்களை மீண்டும் ஒன்றாக சேர்க்கும் ஓர் சந்தர்ப்பம். அதனால்தான் ரக்ஷபந்தன் என்பது வெறும் மதச்சடங்கு மட்டுமல்ல, பலருக்கு அது குடும்ப உறவின் ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் 2026 சந்திர கிரகணமும் வருகிறது. ஆகஸ்ட் 28 அன்று என்ன நடக்கிறது? நாசாவின் எக்லிப்ஸ் தரவுப்படி 2026 ஆகஸ்ட் 27, 28 அன்று பார்சியல் லூனார் எக்லிப்ஸ் நடைபெறுகிறது. தமிழில் சொன்னால் பகுதி சந்திர கிரகணம். இங்கே பகுதி என்ற வார்த்தை மிகவும் முக்கியம். ஏனென்றால் சந்திர கிரகணம் என்றாலே முழு சந்திரனும் மறைந்துவிடும் என்று அர்த்தம் கிடையாது. சூரியன் ஒரு பக்கம், பூமி நடுவில், சந்திரன் மறுபக்கம். இந்த மூன்றும் சரியான அல்லது ஒரு கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமி சூரியனுடைய ஒளியை மறைக்கிறது. அப்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுகிறது. இதுதான் சந்திர கிரகணம். ஆனால் அந்த நிழல் சந்திரனை முழுவதுமாக மூடவில்லை என்றால் அது பார்சியல் லூனார் எக்லிப்ஸ். நாசாவும் 2026 ஆகஸ்ட் 28 நிகழ்வை பார்சியல் லூனார் எக்லிப்ஸ் என்றே குறிப்பிடுகிறது. சந்திரன் ஏன் சிவப்பாக தெரிகிறது? இப்போது அடுத்த கேள்வி, சந்திர கிரகணம் என்றாலே பிளட் மூன், இரத்த நிலா என்று சில தலைப்புகள் வருவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் சந்திரன் உண்மையில் இரத்தமாக மாறுவதில்லை. சந்திரனுக்கு தனியாக சிவப்பு நிறம் வருவதில்லை. இதற்கு காரணம் பூமியின் வளிமண்டலம். சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை கடந்து செல்லும் போது குறுகிய அலை நீளமுள்ள நீல நிற ஒளி அதிகமாக சிதறுகிறது. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற ஒளி அதிகமாக வளிமண்டலத்தை கடந்து செல்கிறது. அந்த ஒளியின் ஒரு பகுதி சந்திரனை அடையும் போது சந்திரன் சிவப்பு அல்லது செம்பு நிறத்தில் தோன்றக்கூடும். இதைத்தான் பொதுவாக பிளட் மூன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான திருத்தம். 2026 ஆகஸ்ட் 28 நிகழ்வு முழு சந்திர கிரகணம் அல்ல, இது பார்சியல் லூனார் எக்லிப்ஸ். எனவே அன்று முழு பிளட் மூன் உருவாகிறது என்று சொல்லிவிடுவதை விட கிரகணத்தின் போது சந்திரனின் ஒரு பகுதி சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடும் என்று சொல்வதே அறிவியல் ரீதியாக பாதுகாப்பானது. இந்தியாவில் தெரியுமா? இப்போது டாக்குமெண்ட்ரியின் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா? பதில் முடியாது. நாசா குறிப்பிடும் விசிபிலிட்டி பகுதிகளில் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் ஆசியா ஆகியவை உள்ளன. இந்தியாவிலிருந்து இந்த நிகழ்வை வானில் காண முடியாது. இந்திய பஞ்சாங்க கணக்குகளும் இதையே காட்டுகின்றன. உதாரணமாக நியூடெல்லிக்கான கணக்கில் மூன் இஸ் நாட் இன் த அம்ப்ரா என்றும் மூன் இஸ் நாட் இன் த பென்ப்ரா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதாவது கிரகணம் உலகின் வேறு பகுதியில் நடக்கும். ஆனால் இந்தியாவிலிருந்து சந்திரனை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவரும் அந்த கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது. இது மிகவும் முக்கியமான வேறுபாடு. கிரகணம் நடக்கவில்லை என்பதல்ல, இந்தியாவில் அது தெரியவில்லை. கிரகண நேரம் பற்றிய குழப்பம். சில செய்திகளில் காலை 6:53 மணிக்கு தொடங்கி மதியம் 12:31 வரை கிரகணம் என்று கூறப்படலாம். இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சந்திர கிரகணத்திற்கு பல கட்டங்கள் உள்ளன. முதலில் சந்திரன் பூமியின் வெளிப்புற நிழல் பகுதியான பென் அம்ப்ராவுக்குள் செல்கிறது. பின்னர் அம்ப்ரா எனப்படும் அடர்ந்த நிழலுக்குள் நுழைகிறது. பின்னர் அதிலிருந்து வெளியேறுகிறது. மீண்டும் பென் அம்ப்ராவை கடந்து வெளியேறுகிறது. ஆனால் மொத்த பென்னம்பரல் பேஸ் நேரமும் முக்கியமான பேஷியல் பேஸ் நேரமும் ஒன்றாக இருக்காது. நியூ டில்லிக்கான கணக்கீட்டில் உலகளாவிய எக்லிப்ஸ் கான்டாக்ட் அடிப்படையில் பென்னம்பரல் பேஸ் சுமார் 5:35 பேர்சியல் பேஸ் சுமார் 3:16 நீடிக்கும் என காட்டப்படுகிறது. முழு 5:35 சந்திரன் பகுதி கிரகணத்தில் இருக்கும் என்று கூறுவது தவறான புரிதலை ஏற்படுத்தும். தீட்டு காலம் என்றால் என்ன? இப்போது அறிவியலை தாண்டி மத நம்பிக்கைக்கு வருவோம். சந்திர கிரகணத்தை சுற்றி இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு பாரம்பரியங்கள் இருந்து வருகின்றன. அவற்றில் ஒன்று தீட்டு காலம். பல இந்து பஞ்சாங்க மரபுகளில் சந்திர கிரகணத்திற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் தீட்டு காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் சிலர் உணவு, பூஜை, கோயில் வழிபாடு போன்றவற்றில் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். தீட்டு காலம் என்பது ஒரு மத பாரம்பரிய நடைமுறை. அதை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட இயற்கை விதி என்று கூற முடியாது. மேலும் கிரகணம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தெரியுமா இல்லையா என்பதை பொறுத்து அந்த இடத்தில் தீட்டு நடைமுறை பொருந்துமா என்பதிலும் பஞ்சாங்க மரபுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இப்போது ராக்கி தொடர்பான முக்கியமான கேள்வி. இந்தியாவில் கிரகணம் தெரியவில்லை என்றால் தீட்டு காலம் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிரகணம் தெரியவில்லை என்றால் அந்த இடத்தில் கிரகணத்துக்கு தீட்டு கட்டுப்பாடு அனுசரிக்கப்படாது என்று கருதப்படுகிறது. அதனால் இந்தியாவில் கிரகணம் தெரியாது. இந்த நிகழ்வை வைத்து ரக்ஷபந்தன் அன்று ராக்கி கட்டவே கூடாது என்று பொதுவாக கூறுவது சரியான முடிவல்ல. ஆனால் இதை எந்த மதமரபிலும் எந்த விதிமுறையும் கிடையாது என்று கூற முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் பஞ்சாங்க கணக்குகள் மற்றும் உள்ளூர் பாரம்பரியங்கள் மாறுபடலாம். கிரகணம் இந்தியாவில் தெரியாததால் பல பஞ்சாங்க மரபுகளின்படி கிரகண தீட்டு கட்டுப்பாடு இந்தியாவில் பொருந்தாது. அப்படியானால் ராக்கி கட்டலாமா? ஆம். 2026 ரக்ஷபந்தன் ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை வருகிறது. ட்ரீட் பஞ்சாங்கின் பல இந்திய நாடுகளுக்கான கணக்கீடுகளில் பத்ரா சூரிய உதயத்திற்கு முன்பே முடிந்துவிட்டதாக காட்டப்படுகிறது. உதாரணமாக பெங்களூருக்கான கணக்கில் ராக்கி கட்டும் நேரம் காலை 6:08 முதல் 9:48 வரை என்று காட்டப்படுகிறது. மேலும் பத்ரா சூரிய உதயத்திற்கு முன்பே முடிந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களுக்கான கணக்கிலும் இதே போன்ற நிலையை காட்டப்படுகிறது. உதாரணமாக சென்னை மலை கணக்கில் 6:10 முதல் 9:48 வரை ரக்ஷபந்தன் திரட்டு செரிமனி நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ராக்கி கட்டும் சுப நேரம் நகரத்துக்கு நகரம் மாறலாம். எனவே உங்கள் குடும்பம் குறிப்பிட்ட பஞ்சாங்கத்தை பின்பற்றினால் உங்கள் ஊருக்கான பஞ்சாங்க நேரத்தை பார்த்து கொள்வது சிறந்தது. அறிவியலா நம்பிக்கையா என்ற கேள்விக்குள் போவோம். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவோம். அறிவியல் என்ன சொல்கிறது? சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவற்றின் நிலையால் ஏற்படும் இயற்கை வானியல் நிகழ்வு. ராக்கி கட்டுவதால் கிரகணம் மாறாது. ராக்கி கட்டாததாலும் கிரகணம் மாறாது. கிரகணம் வருவதால் ராக்கி தானாகவே தீங்கான பொருளாக மாறுவதற்கான அறிவியல் ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் ஒருவருடைய மத நம்பிக்கையை கேலி செய்வது சரியல்ல. ஏனென்றால் மத நம்பிக்கை என்பது ஒருவருடைய கலாச்சாரம் மற்றும் குடும்ப பாரம்பரியத்தோடு தொடர்புடையது. அதனால் அறிவியல் கேட்கும் கேள்வி, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? பாரம்பரியம் கேட்கும் கேள்வி, இது எங்கள் வழக்கம் என சொல்கிறது. இரண்டையும் ஒன்றாக குழப்பாமல் பேச வேண்டும். ஒருவர் தனது பஞ்சாங்கத்தை பின்பற்றி ராக்கி கட்டலாம். மற்றொருவர் வானியல் உண்மையை மட்டும் கருத்தில் கொள்ளலாம். இருவருக்கும் உண்மையை தெரிந்து கொள்ளும் உரிமை இருக்கிறது. அப்படியானால் 2026 ரக்ஷபந்தன் நாளில் என்ன நடக்கிறது? முதல் உண்மை, ஆகஸ்ட் 28 அன்று பேர்சியல் லூனார் எக்லிப்ஸ் நடைபெறுகிறது. இரண்டாவது உண்மை, அது இந்தியாவில் தெரியாது. மூன்றாவது, முழு சந்திர கிரகணம் அல்ல. நான்காவது, சந்திரனின் சில பகுதிகள் சிவப்பு அல்லது செம்பு நிறத்தில் தோன்றுவது.
பூமியின் வளிமண்டல வழியாக செல்லும் ஒளியுடன் தொடர்புடையது. 5வது, தீட்டுக்காலம் என்பது மதம் மற்றும் பஞ்சாங்கம் மரபு சார்ந்த விஷயம். 6வது, இந்தியாவில் கிரகணம் தெரியாததால் பல பஞ்சாங்க மரபுகளின்படி கிரகண தீட்டு கட்டுப்பாடு இங்கு பொருந்தாது. 7வது, ரக்ஷபந்தன் என்று ராக்கி கட்டுவதற்கு இந்த கிரகணம் மட்டும் தடையாக இருப்பதில்லை. ஆனால் உங்கள் ஊரின் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்படும் பத்ரா மற்றும் ராக்கி முத்ரா போன்ற நேரங்களை நீங்கள் பின்பற்றலாம். ஒரே நாளில் ஒரு பக்கம் ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரின் கையில் ஒரு சிறிய ராக்கியை கட்டுகிறார். மறுபக்கம் பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் நிழல் சந்திரனை தொட்டு செல்கிறது. ஒரு நிகழ்வு மனிதனின் உறவை பற்றி பேசுகிறது. மற்றொரு நிகழ்வு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி பேசுகிறது. ஒன்று பாரம்பரியம், மற்றொன்று வானியல். இரண்டையும் புரிந்து கொண்டு எது நம்பிக்கை, எது அறிவியல், எது கணக்கிடப்பட்ட உண்மை, எது பாரம்பரிய நடைமுறை என்று பிரித்து பார்ப்பதுதான் முக்கியம். அதனால் 2026 ரக்ஷபந்தன் நாளில் சந்திர கிரகணம் வருகிறது என்பதற்காக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ராக்கி கட்டலாமா? இந்தியாவின் கிரகணம் தெரியாத சூழ்நிலையில் பல பஞ்சாங்க மரபுகளின்படி கிரகணத்தால் ராக்கி கட்டுவதற்கு தடையில்லை. ஆனால் உங்கள் குடும்பம் பின்பற்றும் பஞ்சாங்கத்தில் உள்ள சுய நேரத்தை பார்த்து கொண்டாடுங்கள். வானத்தை பார்த்து கேள்வி கேளுங்கள். நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதாக இருக்கும்போது நம் கைகளில் கட்டப்படும் இந்த சிறிய ராக்கி ஒரு குடும்ப உறவுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள்.